ரைட். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவன் தான் நிர்ணயிச்சிருக்கான் நம்ம ரத்தத்தில் குளுக்கோஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. குளுக்கோஸ்னால் யார்? குளுக்கோஸ்னால் எது? கார்போஹைட்ரேட் தான் குளுக்கோஸ். சரியா? சாப்பிடாமல் இருக்கும் பொழுது இவ்வளோ இருக்கணும். 1 டெசிலிட்டரில் 1 டெசி அந்த ரத்தம் எடுத்தாங்க அப்படின்னாக்கா டெசிலிட்டர். டெசினா எவ்வளவு? ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டோமே. 10⁶. அவ்வளோ எடுத்திங்கனாக்கா 140 மில்லிகிராம் இருக்கலாம், 140 மில்லிகிராம் இருக்கலாம். எப்போ? சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஒரு சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் கழித்து வர சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அப்போ எவ்வளோ இருக்கணும்? இவ்வளோ இருக்கலாம். ரேண்டமாக சீரற்ற நிலைனா எப்போ வேணாலும் எப்போ எடுத்தாலும் இவ்வளோ இருக்கலாம். அதே மாதிரி நம்ம ஹைட்டுக்கு அந்த ஏஜுக்கு கரெக்டான ஹைட் வெயிட் இருக்கமா, உடம்பு கரெக்டாக ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தானே இது BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ். எவ்வளோ உயரம் இருந்தாக்கா, அதாவது அதுக்கான ஃபார்முலா இது. எவ்வளவு நீங்கள் நிறை இருக்கீங்க, எடைன்னு போடக்கூடாது, நிறை தான் போடணும், சரியான வார்த்தை. ஆமாவா? கிலோகிராம் தானே போட்டிருக்கான். ஆமாம். எடையோட SI யூனிட் என்ன? எடைக்கா? நியூட்டன். எடைக்கு வந்து நியூட்டன், நிறைக்கு தான் வந்து என்னது கிலோகிராம். சரி, ரைட். இவனுங்க தப்பாக யூஸ் பண்ணுறானுங்க. டிவைடட் பை ஹைட்டு, அதால் டிவைட் பண்ணோம்னா நாமும் கிடைக்கும் BMI. ஏழு கிராம் கலோரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்ததுன்னா அது 7 கிராம் கொழுப்பாக மாறிடும். 7 கிராம் கலோரி கார்போஹைட்ரேட் எடுத்திங்கன்னா அது என்னவா மாறிடும்? அப்படியே 7 கிராம் கொழுப்பாக மாறிடும். கொழுப்பு எப்படி மாறும்? ஏன் கொழுப்பாக மாறுது? நம்ம உடம்புல சாப்பிட்றது எல்லாமே கொழுப்பாக மாறிடுமா? எது மாறும்? எக்ஸஸாக இருக்கக்கூடியதெல்லாம் கொழுப்பாக மாறிடும். கொழுப்பாக மாற்றுறவர் யார்? இன்சுலின். பார்த்தோமா? இன்சுலினை சுரக்கிறவர் யார்? கணையத்தில் இருக்கக்கூடிய என்ன வகையான செல்லு? 2 செல்லு இருக்காங்க, ஆல்ஃபா செல்லு, பீட்டா செல்லுன்னு இருக்கும். சரியா? பீட்டா செல். ஆல்ஃபா செல்லு வந்துட்டு குளுக்கோக்கான கொழுப்பை கரைக்கிறவர் இருக்கார்ல, அந்த ஹார்மோனை சுரப்பார். ரைட்டு. எல்லாமே கேள்வி. நம்ம உடம்புல கொழுப்பு எங்கே சேமித்து வைக்கப்படும் சார் அப்படின்னா அடிபோஸ் டிஷ்யூ. அடிபோஸ்ன்னு ஒரு டிஷ்யூ பார்த்தோம் இல்லையா? மெயினாக எங்கே இருக்கும்? தோலுக்கு அடியில் அடிபோஸ் டிஷ்யூ, அங்கே தான் சேமிக்கப்படும். அடுத்து கொலஸ்ட்ரால். இந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள், எல்லா கொழுப்பு அமிலங்களும் எல்லாம் ஒரு விதமான கொழுப்பு அமிலங்கள். இதான் ரத்த நாளம், ரத்த குழாய், இது வழியாக தான் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் போய் என்ன பண்ணிடும்? அப்படியே படிஞ்சிடும். இதில் போய் இப்படி படிஞ்சு சின்னதாயிரும். அப்போ என்ன? இது வழியா வால்யூம் குறைஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரெஷர் அதிகமாகிடும், உள்ள பயங்கர வேகமாக பொத்திட்டு போகும். இப்போ செடிக்கு தண்ணி பாய்ச்சிடும் பைப்பு வச்சு, ஃபோர்ஸாக போகணுன்னா என்ன பண்ணுவீங்க? அதோட வாயை சின்னது பண்ணுவீங்களா? அது மாதிரி சின்னதாகிடுச்சு, ப்ரெஷர் அதிகமாகிடும். இதான் பிபி.
இது பிபிக்கு ஒரு காரணம். இதய குழாய் நோய், கரோனரி இதய நோய் அப்படின்ட்டாங்க. கரோனரி ஹார்ட் டிசீஸ், சிஹெச்டி. இப்போ என்ன பண்ணுவாங்க, இது ஒரு பைப் வச்சு என்ன பண்ணுவாங்க, விரித்து விட்டு அகலப்படுத்தி விட்டுருவாங்க. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, ஹார்ட்டில் இது வந்து அதுக்கு ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளட் வெசல் இது மாதிரி நடக்கும். மனித உடலுக்கு ஏற்ற கொழுப்பு HDL கொண்ட புரதம் இது வந்து விரும்பத்தக்கதாமா. HDL அந்த கொழுப்பு நல்லதாமா. புரதம் அப்படிங்கிறான், கொழுப்புன்றான் புரதம் போட்டிருக்கான், அது ஒரு தடவை செக் பண்ணணும். LDL வந்து நமக்கு வந்துட்டு விரும்பத்தகாது. இந்த கொழுப்பு தான் என்ன பண்ணிடும், போயிட்டு இந்த மாதிரி படிகிறது. இந்த கொழுப்பு பறியாது. HDL நல்ல கொழுப்பு, LDL வந்து கெட்ட கொழுப்பு. LDLனா என்னன்னு போடுங்க நெட்டில். நாம் அதே மாதிரி கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள், கவனிங்க. அப்புறம் அதேமாதிரி ரத்தத்தில் எவ்வளவு கொழுப்பு இருக்கலாம் அப்படின்னாக்கா, லோ HDLனா என்ன, ஹை டென்சிட்டியா, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனா, லிப்போப்ரோட்டீன். இது வந்து லோ LDL தான் டேஞ்சரு, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். அதே தானே மற்றதெல்லாம் லிப்போப்ரோட்டீன். இது நல்லது. அதேமாரி சுகர் லெவல் பார்த்துட்டோம். அதேமாரி கொழுப்பு எவ்வளோ இருக்கலாம் நம்ம ரத்தத்தில், டெசிமீட்டரா, டெசிலிட்டர் தான் வரும். டெசிலிட்டர், டெசினா எவ்வளோன்னு பார்த்தீங்களா, 10⁻⁻² 200 மில்லிகிராம் இருக்கலாம். அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு அதான் கொழுப்பு இருக்குது, ரத்தத்தில் கொழுப்பு இருக்கும்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா கொழுப்பு தான் நான் படியும். கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் சுகராக காட்டும், உங்களுக்கு அதிகமான சுகர் இருக்குதுன்னு காட்டும். ஆமாம். புற்றுநோயை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் என்ன, அங்காலஜி. யாருக்கெல்லாம் இன்னும் இந்த மெட்டீரியல் நான் கொடுக்கல, ஜிகே மெட்டீரியல் 2 உங்கள் 2 பேர்த்துக்கு கொடுத்துருப்பேன். ஜிகே மெட்டீரியல் கொடுத்துட்டேன்னா முன்னாடியே உங்கள் 2 பேர்த்துக்கு. உங்களுக்கு இல்லை, அதேக்கு நாங்கம்மா வந்து வாங்கிட்டு போங்க. எப்போ வரீங்க? தமிழில் தான் இருக்கும். 1 2 3 4 உங்களுக்கு கொடுத்துட்டானே, இல்லை தானே? 2 5 அஜய்க்கு வேண்டாமா? ரெண்டு 5 10 12 போட்டால் கரெக்டாக இருக்கும். சரி, ரைட். நம்ம கண்டுபிடிக்கிறீங்க. பத்தில் ஒரு பங்கு, 1 லிட்டரில் 10ல் ஒரு பங்கு அப்படின்றாங்க. சரி, ரைட். அடுத்தது இரத்த புற்றுநோய். அதுக்கு பேர் என்னது, லியூகேமியா. இரத்த புற்றுநோய் என்னென்ன, இன்னொரு பேர் என்னது, லியூகேமியா. தோல், நுரையீரல், மூளை போன்ற இடங்களில் ஏற்படும் புற்றுநோய் வந்து கார்சினோமா.
கார்சினோமா. இந்த புற்றுநோய் தோல், நுரையீரல், மூளை புற்றுநோய் தான் அதிகமாக வரும் அப்படின்றாங்க. இரத்த புற்றுநோய்க்கு பேர் என்னது? லூக்கேமியா. வெள்ளை அணுக்கள் தான் அந்த மாதிரி ஆகும். அதனால் லூக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளை அப்படின்னு பார்த்துருக்கோம். ரைட். அடுத்தது எய்ட்ஸோட விரிவாக்கம். பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய். இங்கிலீஷில் என்னவா? புரியல. அக்காயர்டு. அக்காயர்டு. இம்யூன் டெஃபிஷியன்சி, அதாவது எதிர்ப்பு சக்தி. பெறப்பட்ட இம்யூன்னா எதிர்ப்பு சக்தி, இம்யூன் டெஃபிஷியன்சி. சின்ரம் தானே, அதான் எய்ட்ஸு. இம்யூன்னாக்க எதிர்ப்பு சக்தின்னு அர்த்தம். சரியா? எதிர்ப்பு சக்தி டெஃபிஷியன்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். இந்த எய்ட்ஸ் வைரஸ் உள்ளே போச்சுனாக்கா இந்த வெள்ளை அணுக்கள்லாம் காலி பண்ணிடும். வெள்ளை அணுக்களே இருக்காது ரத்தத்தில். வெள்ளை அணுக்கள் தான் என்ன பண்ணுவாங்க? வெளியிலேருந்து வரக்கூடிய ஆன்டிபாடி, ஆன்டி மைக்ரோப்ஸ், நமக்கு உடம்புக்கு ஆகாத மைக்ரோப்ஸ் எல்லாம் கொல்றவரே அவர் தான். அவர் டோட்டலாக செத்து போயிடுவார். அப்போ என்ன ஈஸியாக இந்த ஹெச்ஐவி வைரஸ் நம்மளை கொல்லாது, அது போய் வெள்ளை அணுக்கள்லாம் கொண்டுரும். நம்மளை கொல்லவே கொள்ளாது ஹெச்ஐவி. பட் வெள்ளை அணுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சா சுத்தமாக இல்லை. அப்போ எந்த நோய் வேணாலும் ஈஸியாக வந்துடும். புரிஞ்சுதானே? அப்போ அவங்க ஆன்டிபயோட்டிக் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப நாளைக்கு வாழ்வாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதான் அவரோட வேலை. எய்ட்ஸ் நோய்க்கான வைரஸ் ஹெச்ஐவி. ஹெச்ஐவினா என்னது? ஃபுல்லாக எழுதவே இல்லை அந்த பொண்ணு. ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். ஹியூமன் இம்யூனிட்டியை தானே அது இது பண்ணுது. அதாவது ஃபுல் ஃபார்ம் ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். டெஃபிஷியன்சி வைரஸ். நோய்க்கு பேர் இது எய்ட்ஸு. அதுக்கான காரணத்துக்கான அந்த வைரஸ்க்கு பேர் ஹெச்ஐவி. ரைட். இது ரத்தத்து மூலியமாக தான் பரவும். உமிழ் நூறுமா கூட பரவாது. ரத்தத்து மூலியமாக பரவும். அப்புறம் உடலுறவு அது மூலியமாக பரவும். வேறு அவங்கள தொடுறதுனாலையோ அந்த குழந்தைங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுக்குறதுனாலையெல்லாம் வராது. நமக்கெல்லாம் பரவாது. பட் ஜெனட்டிக்ஸ் எல்லாம் வராது. ஆனால் எய்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு கர்ப்பம் தரிச்சிருக்காங்க, அந்த குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் இப்போலாம் வந்துட்டு இது வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தைக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஒரு பெண்ணு, நான் கர்ப்பமாக இருக்கேன், எனக்கு எய்ட்ஸ் இருக்குது. அப்போ என் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு என்ன வர்றதுக்கு முன்னாடிலாம் இப்போ வந்துச்சு, கட்டாயம் வரும், அந்த குழந்தைக்கு வந்துடும். இப்போ வந்து அதை தடுக்கிறதுக்கு மருந்து வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு போகாமல் பார்த்துக்குவாங்க. சரியா? எய்ட்ஸ் இருக்கக்கூடிய பெண்ணோட வயிற்றுலேருந்து கர்ப்பமாக இருந்து பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு எய்ட்ஸ் வராமலாம் இப்போ வந்துருச்சு எல்லாம். சரி, ரைட். இந்தியாவில் ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி சுனித் சால்மோன். சுனித் எய்ட்ஸ் நோயை கண்டறிவதற்கான சோதனைக்கு பேர் என்னது? எலைசா. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தேன். அதனால தான் இப்போலாம் இந்த ஊசிலாம் இருக்குல்ல, முன்னாடி சொல்லியிருப்போம், ஒரே ஊசி வச்சு தான் எல்லாத்துக்கும் போடுவாங்க. கண்ணாடியில் இருக்கும், மெட்டலில் ஊசி இருக்கும், போடுவாங்க. இப்போ இந்த எய்ட்ஸுக்கு தான் மெயின் காரணம். ஒவ்வொரு தடவை ஊசி போடும்போது பிளாஸ்டிக்கு அது யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டாவது பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி பிளட்டு ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பிளட்டு கொடுக்குறாங்க, டொனேட் பண்ணாலும் செக் பண்ணிட்டு தான் டொனேட் பண்ணுவாங்க. ஹெச்ஐவி இருக்கான்னு பார்த்துட்டு தான் டொனேட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க.
நம்ம இப்போ என் கையில் காயம் இருக்குது, இன்னொருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, என் கையில் காயம் இருந்தால் நான் அவரை போய் தூக்கக்கூடாது. ஏன்னா அவர் ரத்தம் என்ன ஆயிரும், என் புண்ணு வழியாக கை புண்ணில் படுதுன்னு வச்சுக்கோங்க உள்ளே போயிடும், அப்படியே எய்ட்ஸ் வரும். அதனால் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளை சுற்றியில் நடக்கிறது தானே இதெல்லாம். அடுத்தது இந்தியாவின் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு NACO, நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் போல் இருக்குது. சரியா? ரைட். உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1 இதெல்லாமே ஹெல்த் சம்மந்தப்பட்டது. இதே தனியாக ஒரு பாடமே இருந்துச்சு, அதனால். அடுத்து நமது சுற்றுச்சூழல், அவர் என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழல்னால் என்னம்மா? நம்மளை சுற்றியிலும் இருக்கிறது. நிறையா அதை பற்றி பேசியிருக்கிறோம். நம்ம மட்டும் கிடையாது, இந்த பூமியில் நிறையா மைக்ரோப்ஸு, நிறையா ஆர்கானிசம்ஸ், உயிரினங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறோம். ஒருத்தவங்களை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மரத்துக்கு தேவையா? ஆமாம். நம்ம அது தாவரங்கள் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருட்கள் என்ன பண்ணணும், நம்ம செரிமானம் செஞ்சு திரும்ப அதுக்கு பயன்படுற பொருளாக கொடுக்கணும். அப்போ தான் திரும்ப எடுத்துகிட்டு அது வளரும். அதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்கு. சரியா? அதை கொண்டு போய் இதில் எங்கே போடணும், நம்ம மண்ணில் போடணும். அந்த இப்போ நம்ம வெளியேற்றக்கூடிய யூரின் இருக்கு இல்லையா, மாட்டு மூத்திரம், மனுஷ யூரின் எல்லாமே, இதெல்லாம் வந்துட்டு அங்கே பாக்டீரியா அவங்களாம் இருப்பாங்க. அவங்க அதை திரும்ப என்ன பண்ணுவாங்க, நைட்ரஜனாக மாற்றி மேலே அனுப்புவாங்க. திரும்ப நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றுவார். அதுக்கான சாப்பாடு அது. நைட்ரஜன் எடுத்து நைட்ரேட்டாக மாற்றுவார். ஒரு சில பாக்டீரியா, பங்கை, பூஞ்சை எல்லாம் பார்த்துருப்போம். அது அவங்களோட சாப்பாடு மாற்றி மண்ணில் விடுவாங்க. அந்த நைட்ரேட் எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணுவோம், அந்த தாவரம் வளரும். இது சைக்கிள். இதில் அந்த பாக்டீரியா அழிஞ்சு போனாலும் முடிஞ்சு போச்சு கதை. நைட்ரேட்டை மாற்ற முடியாது, நமக்கு புரதம் கிடைக்காது. புரதம் கிடைக்கலன்னா செல்லு ஃபார்ம் ஆகாது. சரியா? ஆமாம். அதை மாட்டு கோயமையத்தை பிடிச்சி இவனுக்கு குடிச்சிட்டு தர்றானுங்க வடக்கன்ஸ் எல்லாம். அதனால் அதில் உட்காந்து நீயா நானாலும் ஒரு அம்மா பேட்டியே கொடுக்குது. என்னது, எல்லா சர்வ நிவாரணியாமா, அது எல்லா நோயும் குணப்படுத்திடுமாமா மாட்டுக்கு கோயம்பேத்து குடித்தா. இவனும் குடிக்கிறானுங்கன்னு நம்மளையும் குடிக்க வைக்கிறானுங்க. பாவம் அந்த பாக்டீரியா, அது அதுக்கான உணவு. அது என்ன பண்ணுறது? கேட்குறவன் கேனைனா எருவு மாடு ஏரோப்ளைன் ஓட்டுமா. எல்லாம் யார் பேரை சொல்லி ஏமாற்றி தர்றானுங்க, கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றி தர்றானுங்க. கடவுள் அப்படின்னு கடவுள் பேரை ஒருத்தர் சொல்லிட்டு வரானாவே உங்களை ஏமாத்துறான்னு அர்த்தம், அல்லது நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அதுதான் அறிவியல். அவன் கடவுள் பேரை சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்ட, அப்போ முட்டாளாயிட்டேன்னு அர்த்தம். சரியா? என்ன கார்த்திகேயன்? ஆமாம். கேள்வி கேட்பாம்மா. கடவுள்னா அதுக்கு மேலே கொஸ்டினே கிடையாது. மூட நம்பிக்கை. சரி, ரைட். இதுதான். அப்போ அந்த என்விரான்மெண்ட், புல்வெளியில் காணப்படும் உணவுச் சங்கிலி. ரைட். உணவுச் சங்கிலி ஒரோட உயிரோட சாவில் இன்னொரு உயிரோட வாழ்வு இருக்குது. சரியா? இப்போ புல்வெளியில் புல் இதெல்லாம் இருக்கும். புல்லை மேய்கிறது யார் இருப்பாங்க? மான் இருக்கும். புல்வெளியில் புலி இருக்காது, சும்மா போட்டிருக்கானுங்க. புல்வெளியில் யார் இருப்பாங்க? சிங்கம் தான் இருக்கும். புலி காட்டுக்குள்ளே இருக்கும். ஆமாம். சரி, புலி போட்டிருக்கான். மானை புலி வேட்டையாடும். மான் காட்டுக்குள்ளேயும் இருக்கும், புல்வெளியிலையும் இருக்கும். சரி. நீர்வாழ் உணவுச் சங்கிலி, ஃபுட் செயின். தாவரத்தை பூச்சி திங்கும். பூச்சியை லார்வா, புழுக்கள், அந்த மாதிரி. அந்த புழுக்களை யார் திம்பா? மீன். தாவரங்களை உண்பவை முதல் நிலை நுகர்வோர். தாவரங்கள் என்னன்னு சொல்லுவாங்க? உணவு உற்பத்தியாளர், ப்ரொடியூசர். தாவரங்கள் எல்லாமே கொஸ்டின். அடுத்தது, அந்த தாவரத்தை மட்டும்தான் உணவு சாப்பிட்டு வாழும். அது மான், ஆடு, மாடு, இதெல்லாம் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு யார்? முதல் நிலை நுகர்வோர், பிரைமரி கன்சியூமர். சரியா? அடுத்தது வேட்டையாடும் விலங்குகள்.
இவங்களை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களாம் யார்? இரண்டாம் நிலை நுகர்வோர், செகண்டரி கன்சியூமர். சரியா? ரைட். இந்த வேட்டையாடுறவங்கள இன்னொருத்தன் சாப்பிடுவான், அவன் தான் மூன்றாம் நிலை நுகர்வோர். நாமெல்லாம் கழுகு நாம கழுகு பார்த்திங்கன்னா நிறைய நரிக்குட்டியெல்லாம் பிடிச்சிட்டு போய் சாப்பிட்றோம், தூக்கிட்டு போயிடும். அதே மாதிரி நாம் யார்? மூன்றாம் நிலை நுகர்வோர். நாம் எதில் வருவோம்னா எல்லாத்தையும் அனைத்துண்ணியில் வருவோம். தாவரத்தையும் திம்போம், இது இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே திம்போம். நம்ம இயற்கை அதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்கு. சரியா? ரைட். புழு, பூச்சி, தேள், நண்டு, நாய், பேய். சரி, பேய் தான் இல்லையா, அது பொருள் இல்லை. ஆமாம், எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அது இயற்கை நம்மளை அப்படி தான் படைச்சிருக்கு. இங்கே பாரு, பச்சையம், டிஎன்ஏ, அப்புறம் புரதம். இது எல்லாத்துக்குமான அடிப்படை பொருள் எது? நைட்ரஜன். நைட்ரஜன் தான் புரோட்டீனாக மாறும், டிஎன்ஏவாக மாறும். டிஎன்ஏ இந்த மாதிரி சரி புரோட்டீனாக மாறும். புரோட்டீன்லேருந்து டிஎன்ஏ மாறும். அதே புரோட்டீன் தான் நம்ம பச்சையம் உருவாகிறதுக்கு புரோட்டீன் முக்கியம். சரியா? அப்போ இந்த 3 உருவாகணும்னா யார் முக்கியம்? நைட்ரஜன். நைட்ரஜன் எங்கே இருக்கும்? அட்மாஸ்பியரில். நம்மளுக்கான அடிப்படை உணவு எது? கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட்டு தான் என்னவா மாறணும் பார்த்தோம்? ஸ்டார்ச்சாக மாவு பொருள். இந்த கார்போஹைட்ரேட்டு தான் என்னவா மாறும்? ஃபேட்டாக மாறும். ஃபஸ்ட் நாளே பார்த்தோமா? இந்த கார்போஹைட்ரேட்டு தான் என்னவா மாறும்? புரோட்டீனாக மாறும், செல்லுலோஸாக மாறும். சரியா? விட்டமினாக மாறும். எல்லாமே இந்த கார்போஹைட்ரேட் தான். இவர் உருவானதான் மற்றது எல்லாமே. நீங்கள் இந்த ஃபஸ்ட் நாளே போட்டு காமிச்சிருப்பேன். ஸ்டார்ச்சு, ஃபேட்டு, விட்டமின், புரோட்டீனு, இது எல்லாத்துலேயும் மினரல்ஸா? மினரல்ஸ் கிடையாது. மினரல்ஸ் அப்படியே தான் இருக்கும், அயனாகவே தான் இருக்கும். ரைட். இது எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்? கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். பார்த்துருக்கும். ரைட். அப்போ நைட்ரஜன் ஃபார்ம் ஆகணும். சரி, இந்த கார்போஹைட்ரேட்டு புரோட்டீனாக மாறணும்னா அது கூட எது ஆட் ஆகணும்? நைட்ரஜன் ஆட் ஆகிக்கும். கார்போஹைட்ரேட்டு கூட தான் நைட்ரஜன் ஆட் ஆகும். ஆட் ஆனால் என்னவா மாறிடும்? புரோட்டீனாக மாறிடும். அடுத்தது நைட்ரஜன் நிறுத்தத்திற்கு உதவுவது. நைட்ரஜன் நிலை நிறுத்தத்திற்கு உதவுவது பார்த்துருப்போம். பாக்டீரியா மற்றும் நீல பச்சை பாசி, ப்ளூ கிரீன் ஆல்கே. அந்த பாசி வகையை நம்ம முன்னாடியே நேற்றே பார்த்துட்டோம். சரியா? நாஸ்டாக் அப்படிம்பாங்க. அந்த பச்சை பாசி, நீல பசும் பாசி இருக்குல்ல, அது நாஸ்டாக் பாசி. அதேமாதிரி வேர் முண்டுகளில் அந்த லெகுமினஸ் தாவரன்னு சொல்லுவாங்க. அதோட வேர் முடிச்சில் இவங்க இருப்பாங்க. எந்தெந்த தாவரம்லாம் பருப்பை உற்பத்தி பண்ணுதோ அந்த தாவரத்தோட வேறு கடலை இருக்கா, கடலைச்செடி, அதை பிடிங்கி பாருங்கள், கடலக்காய் இருக்கும். அது இல்லாமல் அங்கே முடிச்சா இருக்கும். இந்த இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா இவர் தான் இருப்பார். யார்? சைனோ பாக்டீரியா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் என்ன பண்ணுவார்? இந்த பாக்டீரியா வந்துட்டு அதுக்கான உணவை அந்த செடிக்கிட்ட இருந்து பிடிச்சிக்கும், கார்போஹைட்ரேட்டை. செடிக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு, மியூச்சுவல் ஹெல்ப். சரியா? ஒட்டுண்ணி இன்னொன்று என்னது சேர்ந்து வாழ்கிறதுக்கு பேர் சிம்பையோட்டிக்கு சொல்லுவாங்களே, சிம்பையோட்டி. இவர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார், அவர் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். சாறு உண்ணிலாம் செத்து போனதுலேருந்து உறிஞ்சி எடுக்கிறது. ஒட்டுண்ணி மாதிரி. இந்த இது பார்த்தோம் என்னது? லிச்சன்ஸ். பாசியும் பூஞ்சையும் சேர்ந்து வாழ்கிறது பார்த்தோம்ல, லைக்கான்ஸா? லைக்கான்ஸ், லிச்சன்ஸ், லைக்கான்ஸ்.
இங்கிலீஷில் வந்து சிம்பயோட்டிக் அப்படிம்பாங்க. இவருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார், அவருக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவார். சரியா? ஒட்டுண்ணினா அவர்கிட்ட மட்டும் உறிஞ்சிக்குவார், இவர் எதுவுமே கொடுக்க மாட்டார். சரி, அந்த மாதிரி இவர் வந்து என்னது சிம்பயோட்டிக். இவர் அவருக்கு நைட்ரஜனை ஃபிக்ஸேஷன் பண்ணி கொடுப்பாரு. நைட்ரஜனை அட்மாஸ்பியரில் இருக்குல்ல, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் மண்ணுக்குள்ளேயே இருக்கும், ஓட்டையிலலாம் இருக்கும். அந்த நைட்ரஜனை பிடிச்சி நைட்ரேட்டாக மாற்றி கொடுப்பார். அந்த நைட்ரேட் எடுத்து தான் ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் பண்ணுவார். யார்? அந்த செடி. என்னென்ன செடி இருக்குது? ப்ரோட்டீன் பருப்பு உற்பத்தி பண்ணுற செடியெலாம் சொல்லுங்கள். அவரை, துவரை, மொச்சை ஐட்டம் எல்லாமே. அப்புறம் கடலை, இதெல்லாமே. அந்த வேர் முண்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா யார்? சைனோ பாக்டீரியா கேட்பாங்க. இவங்க வந்துட்டு நார்மலாக மேலேயே இருப்பாங்க. அடுத்தது மண்ணில் வேறு முடிச்சில் இருக்கணும்னு கிடையாது, மண்ணிலே இருக்கும். அசோட்டோ பாக்டர் அப்படின்றது. இந்த மழை பெய்யும் பொழுதுலாம் ஒரு வாசனை வருதில்ல, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா உருவாக்குற அந்த ஸ்மெல்லு தான் அது. பக்கத்தில் எங்கேயாவது மழை பெய்யும், அங்கே வாசம் வரும். லெகுமினஸ் தாவரங்களில் ரைசோபியம் பாக்டீரியா உள்ளதாம். இந்த சைனோ பாக்டீரியா ஒன்று, இன்னொன்று என்னது ரைசோபியம் பாக்டீரியா. ரெண்டுமே சைனோ பாக்டீரியா, ரைசோபியம் ரெண்டுமே என்ன இருக்கும்? வேறு முண்டுகளில் இருக்கும். அதனால தான் இந்த பருப்பு விளையக்கூடிய தாவரங்கள் தூரில் தண்ணி நிற்கக்கூடாது, வறட்சியான இடத்துல தான் விளையும். தூரில் தண்ணி நின்னா என்ன ஆகும்? ஆக்சிஜன் இருக்குது, சாரி, மண்ணுக்குள்ளே நைட்ரஜன் இருக்காது. தண்ணி நின்றுக்கிட்டே இருந்தால் நைட்ரஜன் வெளியில் ஓடி போயிடும். ஆமாவா? அது டென்சிட்டி அதிகம். அப்போ என்ன ஆகாது? நைட்ரேட்டு கிடைக்காது. நைட்ரேட் கிடைக்கலாம், பருப்பு வராது, விளைச்சல் இருக்காது. அதனால தான் பருப்பு தாவரம் எல்லாமே எங்கே இருக்கும்? ட்ரை லேண்டில் தான் விளையும். அவரை, துவரை எல்லாமே போய் பாருங்கள், லைட்டாக தூறல் போகும், விதைப்பாங்க, முளைச்சி வந்து அந்த பனியிலேயே வளர்ந்துடும். இப்போ போன மாதம் அறுவடை பண்ணியிருப்பாங்க பாருங்கள், மொச்சையெல்லாம் வந்திருக்கும். ட்ரை சீசன் அந்த மாதிரி மேட்டாங்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்ரேட் வெளியேற்றத்துக்கு காரணமான பாக்டீரியா சூடோமோனஸ் மற்றும் மண்புழு வலைதசை புழு. இந்த மண்ணில் இருக்குன்னு சொன்னாங்களே, மண்ணில் இருக்கிறது சூடோமோனஸ். அசட்டோபாக்டர் மாதிரியே சூடோமோனஸ்னு ஒரு பாக்டீரியா. அப்புறம் மண்புழு, மூணும் நைட்ரேட்டை வெளியேற்றுறாங்க. மண்புழு உரத்தில் உள்ள ஊட்டச்சத்து. மண்புழுவில் உள்ள மண்புழு உரத்தில் மாற்றிக்கங்க, நைட்ரஜன் அதிகமாக இருக்கும். அதனால தான் மண்புழு உரம் போட்டோம்னா செடி நல்லா வளரும். செடி வளரணும்னா என்ன வேணும்? நிறைய செல் உருவாகணும். நிறைய செல் உருவாகணும்னா என்ன வேணும்? புரோட்டீன் வேணும். புரோட்டீனுக்கு என்ன அடிப்படை? நைட்ரஜன். அதுதான் மண்புழு உரம் போடுறாங்க. உலக நீர் தினம் மார்ச் 22. IUCN தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் சம்திங் வரும். IUCN ஃபுல் ஃபார்ம். இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சர் மட்டும் சொன்னால் அது கூட சேர்த்திக்க வேண்டியதுதான். இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். IUCNல இந்தியா உறுப்பினராக சேர்ந்த ஆண்டு. அதில் அர்த்தம் தெரியுதா என்ன இருக்குன்னு? இயற்கையும் இயற்கை வளங்களையும் என்ன பண்ணும்? பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பு. இவன் தான் அந்த இந்த எது விடுறாங்க, க்ரீன் ஹவுஸ் கேஸ் ரிலீஸ் ஆகிறது, அப்புறம் ஓசோன் படலம் ஓட்ட விழுகிறது, நிறைய காடுகள்லாம் அழிக்கிறது, அந்த கதையெல்லாம் சொல்கிறவன் வந்தான். ரைட். உலக நிலப்பரப்பில் இந்தியாவினுடைய சதவீதம் 2.4%. ஆனால் இந்தியாவில் உலகத்தில் 8 பேர் இருந்தானா ஒருத்தன் இந்தியன். மொத்தம் 800 கோடியா? நான் இதே கம்மியாக தான் சொல்கிறேன்.
ஒரு ஒரு ஒருத்தனுக்கு மேலேயே சொல்லணும். 600 கோடியா? 6 பேர்த்துக்கு ஒருத்தன் வரானா? ரைட்டு. 6 பேர்த்துக்கு ஒருத்தவன்னா எத்தனை பர்சன்டேஜ்? லேண்ட் எவ்வளோ இருக்குது? பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுங்கள். 6 பேர்த்துக்கு ஒருத்தன்னு வச்சுக்கோங்க, பர்சன்டேஜில் போடுங்க. 6ல் 1 எவ்வளவு? 33, 16%. 16%. நம்மக்கிட்ட இருக்க லேண்ட் எவ்வளோ? இந்தியாவுக்கிட்ட உலகத்தில் இருக்கிறதுல 2.4% இருக்குது. பட் இந்தியா அந்த நிலத்துக்குள்ளே எவ்வளோ மக்கள் தொகை இருக்கான்? 16 பேர் இருக்கான். மொத்தம் பூமியில் 100 பேர் இருந்தானா 16 பேர். மொத்தம் பூமியில் 100 ஏக்கர் இருந்தாக்கா 2.5 ஏக்கர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. புரிஞ்சுதா என்னென்னு? 16 ஏக்கர் இருந்து 16 பேர் இருந்தால் ஓகே. நம்மக்கிட்ட 2.5 ஏக்கர் தான் இருக்குது, 16 பேர் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அது இல்லாமல் நம்ம சுதந்திரம் அடையும் பொழுது அதுவே பாப்புலேஷன் அதிகம் தான், 30 கோடி பேர் இருந்தோம். அதே லேண்டு சுதந்திரம் அடையும் பொழுது வெறும் 30 கோடி பேர் தான். அதே லேண்டு தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இந்த 75 வருஷத்தில் எவ்வளோ பாப்புலேஷன்? 140 கோடி வந்துட்டோம். அப்போ லேண்டை என்ன பாடுபடுத்துவோம்? லேண்டை எதுக்கு சார் பாடுபடுத்துகிறோம்? எதுக்கு லேண்டை பாடுபடுத்தணும்? நமக்கான உணவு, உடை, இருப்பிடம் எங்கேருந்து கிடைக்கிது? எல்லாமே லேண்டில் இருந்தால் கிடைக்கும். அதுதான். உலகில் உள்ள சிற்றினங்களில் இந்தியாவில் உள்ள சிற்றினங்கள் ஸ்பீசிஸ், மனுஷனையும் சேர்த்தி, மனுஷன், பூச்சி, மரம், செடி, என்ன பிரபா கவனிக்கிறீங்களா? எல்லாம் சேர்த்தி இவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட. சிவப்பு பட்டியல் அந்த IUCN தான் வெளியிடுவான்னு நினைக்கிறேன். ரெட் புக் அப்படின்னு இந்த பூமியில் அழியக்கூடிய இனங்களை லிஸ்ட்டு போடுவாங்க. அதில் இதெல்லாம் அழிய போகுது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும்? அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். அது மாதிரி இந்தியாவில் அழியக்கூடிய விலங்குகளாக ஸ்பீசிஸாக எதை சொல்லியிருக்காங்க? இமயமலையில் இருக்கக்கூடிய பழுப்பு சிவப்பு நிற கரடியாமா அல்லது சிவப்பு நிற பாண்டா. இதை அப்போ அதில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கான் ரெட் புக்கில். இன்னும் நிறைய விலங்குகள் இருக்குது. அடுத்தது பயோடைவர்சிட்டி, பயோஸ்பியர் எங்கெங்க, அதாவது அந்த ஏரியா இன்னும் நம்ம டச் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பல்வேறு வகைப்பட்ட ஸ்பீசிஸ் அங்கே ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு 4 இடம்: இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, வடகிழக்கு பகுதி. இது எல்லாத்துக்கும் இப்போ ஆபத்து வந்துருச்சு. இமயமலை யார்கிட்ட கொடுத்துட்டானுங்க? ஜம்மு காஷ்மீர் உடச்சிட்டானுங்களா 2ஆ? அங்கே வேறு யாரும் போய் கார்பரேட் கம்பெனி லேண்டு வாங்க முடியாது இதுக்கு முன்னாடி. இப்போ அவன் லேண்டு வாங்கி அங்கே எல்லாத்தையும் பிளாட்டினம் இருக்குது, அது இருக்குன்னு ஆய்வு செஞ்சு நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க. இமயமலை முடிச்சிட்டானுங்களா? அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையை எல்லாம் ப்ரைவேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ காடுகள் சட்டம். அடுத்தது வடகிழக்கில் அந்த மக்கள் விடமாட்டாங்கிறான் அவனை. அதுக்கு தான் அங்கே கலவரத்தை உண்டு பண்ணி விட்ருக்கானுங்க. புரியுதா? மணிப்பூர் மட்டும் அந்த ஏரியா ஃபுல்லாக அதே கதை தான். அப்புறம் நிக்கோபார் தீவு, அது ஆல்ரெடி அவனுங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆல்ரெடி கொள்ளையடிச்சிட்டு தான் இருக்கானுங்க. அடுத்தது ஜிப்கோ இயக்கம். உத்தரகண்ட் மாநிலத்தில் மரங்களை பாதுகாக்கிறதுக்காக போய் வெட்டுறானுங்க மரத்தை. உத்தரகண்ட், இதுவும் இமயமலை தான். அப்போ அந்த மக்கள்லாம் இப்போ சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? மரத்தை கட்டி பிடிச்சிட்டு வெட்ட விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அதோட மரத்தை வெட்டுறதெல்லாம் நிறுத்திட்டானுங்க. தேசிய காடுகள் சட்டம் 1958 மற்றும் 1998. காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980. வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972. இந்த வருஷம்தான் நம்ம புலியை தேசிய விலங்காக அறிவிச்சிருப்பாங்க. புலியை, சரியா? ரைட். 73. அதான் இந்த சட்டத்தை வச்சு தான் அது. அடுத்தது கார்பட் தேசிய பூங்கா எங்கே இருக்குது? 1936 உருவாக்குறாங்க. கார்பட், ஜிப்லாம் வராது. கார்பட் ஜிம் கார்பட் 1936. உத்தரகண்ட் மாநிலம் அங்கே தான் இருக்குது. கேட்பாங்க எந்த மாநிலத்தில் இருக்குது? தான் முதல்ல தேசிய பூங்காவை அறிவிக்கிறாங்க. இங்கிலீஷில் நேஷ்னல் பார்க். அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா அந்த காட்டை
எந்த வேட்டையாடுறது எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. அது பாட்டில் அப்படியே பாதுகாக்கப்படணும். டூரிசம் வேணால் போயிட்டு வரலாம், வனவிலங்கு எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் டூர் போயிட்டு வரலாம். அதான் நேஷ்னல் பார்க். சரியா? அங்கே அதே மாதிரி அங்கே பழங்குடியின மக்கள் வாழ்ந்தாங்கன்னா அவங்கள தொட மாட்டாங்க, அவங்க பாட்டில் வாழ்ந்துக்கலாம். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா தான் எது? ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. 1936 இங்கிலீஷ்காரன் பீரியடில் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் மொத்தம் 15 உயிர்கோள காப்பகங்கள், பயோடைவர்சிட்டி ரிசர்வ் அல்லது பயோ ரிசர்வ்ஸ் மொத்தம் இருக்காமா. அதை அறிவிச்சிருவாங்க அரசாங்கமே. அந்த இடத்துல அதே மாதிரி இந்த நேஷ்னல் பார்க்கு இவங்கெல்லாம் 18 இல்லை, ஒரு புக்கில் 15 இருந்திருக்கும், இன்னொரு புக்கில் 18 இருந்திருக்கும். 18 அதுதான் உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. ரைட். அதேமாரி நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலை, நம்ம ஊட்டி இருக்கு இல்லையா, அது உயிர்கோள காப்பகங்களில் ஒன்று. அந்த 18 அதுவும் ஒன்று. பயோடைவர்சிட்டி அந்த ஏரியாவுக்கு போய் என்ன பண்ணக்கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர். இது ஏதோ அந்த நியூஸ் பிட்டு மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டிருந்தானுங்க. ராதிகா ராமசாமி அம்மா. புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973. யானை பாதுகாப்பு திட்டம் 1992. முதலை பாதுகாப்பு திட்டம் 1976. இதை கொஞ்சம் ஆர்டராக எழுதணும். கடல் ஆமைகள் சேர்த்து எழுதிக்கங்க. 1999. இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு சட்டம் 2020. இப்போ தான் காண்டாமிருகம் இந்தியாவில் எங்கே இருக்குது? அஸ்ஸாமில். அஸ்ஸாமில் இந்த இடத்துல வரும். மரபுசார் ஆற்றல் மூலங்கள். மரபுசார் புதுப்பிக்கத்தக்கதுங்கிறது வேறு, புதுப்பிக்க இயலாது அது வேறு. இதில் மரபு சார்ந்தது மரபு சார்பற்றதுன்னு ரெண்டு சொல்லுவாங்க. மரபுசார் அப்படின்னா கன்வென்ஷனல் ரிசோர்சஸ். கன்வென்ஷனல்னால் ரொம்ப நாளாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் கன்வென்ஷனல். ரொம்ப நாளாக பயன்படுத்தலை, இப்போ தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கு அல்லது ஃபியூச்சரில் பண்ணலாம், அதுக்கு பேர் என்னது? நான் கன்வென்ஷனல். மரபு சார்ந்ததுன்னா ரொம்ப நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து புதுப்பிக்கத்தக்கது புதுப்பிக்க இயலாது, அது வேறு கான்செப்ட். இப்போ ஒரு வளத்தை எடுத்து பயன்படுத்துகிறோம், அது கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுச்சு, அங்கே ரீப்ளனிஷ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க இப்போ தண்ணி நிலத்தடி நீர் போர் போட்டு எடுக்கிறோமா? நிலத்தடி நீர் வளமா இல்லையா? வளம்னா என்ன? வளம் அப்படின்னு என்ன? ஒரு வார்த்தை கூட புரியாமல் பயன்படுத்த தெரிஞ்சுக்க, அதுக்கு அர்த்தம் தெரியாமல் பயன்படுத்தக்கூடாது. என்ன ராஜ்குமார்? வளம் அப்படின்னா என்னது? ரிசோர்ஸ். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நானே பண்ணிடுறேன். அப்படின்னா என்ன? மனிதனுக்கு பயன்படக்கூடிய எல்லாமே வளம்தான். மனிதனும் ஒரு வளம்தான், ஒத்துக்கிறீங்களா? இப்போ நான் பயன்படுறேன்னா உங்களுக்கு, நீங்கள் நாளைக்கு உங்கள் சமூகத்துக்கு பயன்படுவீங்களா? மனிதனும் வந்து என்னது? வளம்தான். சரி, அந்த வளம் தண்ணி ஒரு வளம், போர் போட்டு எடுக்கிறோம், நிலத்தடி நீர், மழை பெய்யுது, அடுத்த வருஷம் என்ன ஆகும்? அடுத்த சீசனில் மழை பெய்யும், தண்ணி நிலத்தடி நீர் ரீஃபில் ஆகிடும். இதெல்லாம் வந்து என்னது? புதுப்பிக்கத்தக்கது. பெட்ரோலியம் இருக்குது பூமிக்குள்ளே தான், அதுவும் போர் போட்டு எடுக்கிறோம், அது அடுத்த வருஷம் திரும்ப ஃபுல்லாகிருமா? அதெல்லாம் லட்சக்கணக்கான வருஷம் ஆகும். இன்னும் நம்ம நத்தை, ஓடு, நண்டு இதெல்லாம் மண்ணுக்குள்ளே புதஞ்சு அதுதான் என்னவா கிடைக்கும்? பெட்ரோலியமாக கிடைக்கும். அதில் பல ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும். இப்போ பெட்ரோலியம், நிலக்கரி அதெல்லாம் வந்து என்னது? புதுப்பிக்க இயலாத வளம். நிலத்தடி நீர், தண்ணி இதெல்லாம் புதுப்பிக்கத்தக்க வளம். அப்புறம் ஆக்சிஜன் இதெல்லாம். அப்போ நாம் பெரும்பாலும் மரபுசார் ஆற்றல் மூலம், ரொம்ப நாளாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் மூலம் எல்லாமே புதுப்பிக்க இயலாததாக இருக்குது. நிலக்கரி, பெட்ரோலியம்,
இயற்கை எரிவாயு, அணுக்கரு, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறோம்? மின்சாரம் தயாரிக்கிறோம், வண்டி ஓட்டுறோம், அடுப்பு எரிக்கிறோம். அப்போ நம்ம இது வரைக்கும் நாம் ரொம்ப காலமாக பயன்படுத்திட்டு வந்த ஆற்றல்லாம் என்னது? ஆற்றல் வளங்கள்லாம் புதுப்பிக்க இயலாது, தீர்ந்து போயிடும். அதை நாம் எப்படி பயன்படுத்தணும்? சிக்கனமாக பயன்படுத்தணும். அதை தான் சொல்கிறாங்க. இந்த பெட்ரோலியெல்லாம் 40 ஆண்டு தான் இருக்கும் அப்படின்னு அப்பயே சொன்னானுங்க. நான் 2010 படிக்கும் பொழுதே சொன்னானுங்க. அப்போ இன்னும் 30 வருஷத்துக்கு தான் பெட்ரோலியெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் தீந்துடும். அதுக்கு தான் எதுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க இப்போது? எதுக்கு? நிலக்கரியா? ரெனியூவபிள் ரிசோர்ஸுக்கு போகிறாங்க. எடுத்துக்காட்டு எது? சூரிய ஆற்றல், வெரி குட். அது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள். இதெல்லாம் மரபுசார ஆற்றலாக இருக்குது பெரும்பாலும். இதெல்லாம் நம்ம இன்னும் பயன்படுத்தலை. சூரிய ஒளி எவ்வளோ அடிக்குது பார்த்தா நம்ம மின்சாரமே எல்லாம் பெட்ரோல் நிலக்கரி எரிச்சு தான் மின்சாரம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லார் வீட்லேயும் பேனல் வச்சா முடிஞ்சு போச்சு. நேற்று கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீமு என்னது, வீட்டு மேலே பேனல் வைக்கிறாங்களோ, அதில் நிறைய கட்டுப்பாடெலாம் இருந்தது. அதெல்லாம் தளர்த்தி நிறைய மேக்ஸிமம் எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சுக்கலாம் வீட்டு மேலே, மொட்டை மாடியில். அதுக்கு மானியம்லாம் உண்டு. சோலார் பேனல் இன்றைக்கி ஸ்கீமு, நியூஸ் பேப்பர் அன்னன்னைக்கு படிச்சிருங்க தயவு செஞ்சு. ஏதாவது ஒரு புக்கை வாங்கி படிச்சுட்டு இருக்காதீங்க, அதில் இருந்தெல்லாம் வராது. உயிரி எரிபொருள், உயிரி பொருண்மை ஆற்றலாம். உயிரி எரிபொருள் ஆமணக்கு எண்ணெய்லாம் இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல் எல்லாத்துலேயும் ஆமணக்கு எண்ணெய் கலக்கிறாங்க. அதில் கொட்டமுத்து எண்ணெய் இருக்குல்ல, அதில் கலக்கிறாங்க. அது புவி வெப்ப ஆற்றல். புவி வெப்ப ஆற்றல் ஒரு சில இடத்துல என்ன இருக்குன்னா, பிளேட் பவுண்ட்ரி, இதில் ஜாகிரஃபியில் பார்ப்போம். பிளேட் பவுண்ட்ரியில் என்ன ஆகுனா அங்கே தண்ணிலாம் கொதிக்கும். சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சில இடத்துல தண்ணி கொதிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பேர் கிரில்ஸ் போவாமல் பாருங்க, எரிமலை அந்த மாதிரி இடத்துல தண்ணி கொதிச்சிக்கிட்டே இருக்கும். அதை அப்படியே யூஸ் பண்ணிக்குவாங்க சமையல் பண்ணுறதுக்கு. அந்த ஆவியை பிடிச்சி மின்சாரம் தயாரிக்கிறது, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து நீராற்றல், ஹைடல் எனர்ஜி. டேம் கட்டி வச்சு மின்சாரம் தயாரிக்கிறாங்களா, அது இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஓத ஆற்றல், கடலில் ஓதம், டைடல் எனர்ஜி. நீராற்றலுக்கு பொதுவாக அந்த இடத்துல அலையாற்றல், கடல் அலை இருக்குல்ல, அதிலேருந்து மின்சாரம் தயாரிப்பாங்க. அது மாதிரி டைடு, அலை வேறு, அலைனா வேவு, ஓதனா வேறு, ஓதனா டைடு இங்கிலீஷில். அலை வேறு, டைடு வேறு. ஆமாம், அதில் மின்சாரம் தயாரிப்பாங்க. அப்புறம் சூரிய ஆற்றல், இப்போ நமக்கு தெரியும் சோலார் பேனல் வச்சு. காற்றாற்றல், இதெல்லாம் உலகத்திலே பெரிய காற்றாலை பண்ணை எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில், ஆரல் வாய்மொழி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு. அது புதைபடிவ எரிபொருட்கள், இங்கிலீஷ்லேருந்து ஃபாசில் அப்படிம்பாங்க. பேசாமல் கவனிங்க, பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. புதை படிவம் தமிழில் மண்ணுக்குள்ளே புதஞ்சி போன விலங்கு, தாவரங்கள். அதை எடுத்து இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பதிஞ்சுது, அதான் புதை படிவு, இங்கிலீஷில் ஃபாசில். அதை எடுத்து இன்றைக்கி எரிக்கிறோம். மரத்தை வெட்டி இன்றைக்கி எரிக்கிறோம்ல, அந்த மரம் தான் மண்ணுக்குள்ளே புதஞ்சி நிலக்கரியாக மாறிடுது. அதை எரிக்கிறோம், எரித்து என்ன பண்ணுறோம்? மின்சாரம் அது இதுன்னு தயாரிக்கிறோம். அதெல்லாம் அந்த பெட்ரோலியம், நிலக்கரி, எரிவாயு எல்லாம். உலகில் அதிகப்படியான கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் 3 நாடுகள். ஒன்று அமெரிக்கா, 2வது சீனா, 3வது இந்தியா. இவனுங்க 2 பேரும் பாப்புலேஷன் அதிகம். இவனுங்க அதிகமாக பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சீனாவில் ஒரு 150 கோடி பேர் இருப்பான், இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கான். பயன்படுத்தினா ஓகே. அமெரிக்காவில் வெறும் 30 கோடி பேர் தான் இருக்கான், ஆனால் அவன் தான் ஃபஸ்ட்டு. இப்போ யார் ஆடம்பரமாக வாழ்கிறா? இவனுக்கு தான், ராஸ்கல்ஸ். அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனில் கம்மி பண்ணுறோம், அதில் கையெழுத்து போடுறான்னு போட மாட்டாங்கிறான், ஓடி போயிட்டான். 1ஆம் நம்பர் அயோக்கியன். ஆமாம். புவியில் நுழையும், இங்கே பாருங்க, சூரியன் பயங்கர பெருசு.
சூரியனோட கம்பேர் பண்ணும்பொழுது இதுதான் பூமி. அதிலேருந்து வரக்கூடிய எல்லா ஒளியெல்லாம் நம்மளை நுழையாது, நம்ம பூமிக்குள்ளே நுழையாது. சரி ரைட். அப்படியே ஒரு நுழையுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பூமியை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அப்படியே நுழையக்கூடிய ஒளியில் எல்லா ஒளியும் தரையை வந்து சேராது. எவ்வளோ பர்சன்டேஜ் தான் தரையை வந்து சேருது? புரிஞ்சுதா? நான் பூமிக்குள்ளே என்ட்ராகுது, இதெல்லாம் வளிமண்டலம். எல்லா ஒளியும் தரையில் வந்து படாது. தரைப்பட்டு தரை ஹீட் ஆகி தான் வளிமண்டலம் ஹீட் ஆகும். சரியா? 53% அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி மேலேயே போயிடும். வானமே நம்ம பிடிச்சி அப்படியே அனுப்பி விட்ரும். 47% தான் தரையை வந்து அடையும். அதான் சொல்கிறாங்க புவி பரப்பை வந்து அடையும் அப்படிங்கிறாங்க. அந்த சூரிய மின்சாரம் அப்போ என்ன பண்ணுறாங்க? புவி பரப்பை வந்து அடையக்கூடிய அந்த, அதுவும் நம்மலாம் ஜாகிரஃபி அடுத்து பார்க்க போகிறோம். ஜாகிரஃபி தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆமாம், நம்ம தமிழ்நாடு இந்தியாலாம் வந்துட்டு ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக சூரிய ஒளி விழுந்துக்கிட்டே இருக்கும். எப்படி வருஷத்தில் 250 நாள் மின்சாரம் தயாரிக்க முடியும்? சோலார் பேனல்லாம் அங்கே கொண்டுட்டு வந்து இது பண்ணணும், அதை தயாரிக்கணும். சோலார் பேனல் ரேட் அதிகனால யாரும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. சூரிய மின்சாரம் தயாரிக்க பயன்படக்கூடிய கருவி தான் அந்த ஃபோட்டோ வோல்டிக் செல். ஃபோட்டோ வோல்டிக் செல். இது எதால் ஆணுச்சுன்னா சிலிக்கான். உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக ஒரு அந்த பேனலில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது சிலிக்கான், அதால் ஆனது. அங்கேயும் தான் வந்து நிற்கிறானா? டேய் டென்ஷன் பண்ணுறானே. இதான் செல்லாக இருக்கும். இது எப்படி மின்சாரம் தயாரிக்குதுன்னு நம்ம இதில் பார்த்துருப்போம், ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க, ஃபிசிக்ஸ் வராதவங்க வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது பயோகேஸ். அதில் முதன்மையான கேஸ் எது? பயோகேஸ்னால் இலை தலையெல்லாம் மக்கி இருக்குது, தண்ணிக்குள்ளே மக்குச்சுனாக்கா ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகும். அதான் இது. அதே மாதிரி மனித கழிவு, விலங்கு கழிவு அதெல்லாம் தூக்கி ஒரு தொட்டியில் போட்டுருவாங்க, அதில் கேஸ் ரிலீஸ் ஆகும். அதான் மீத்தேன். பயோகேஸில் அதிகமாக இருக்கிறது எது? மீத்தேன். மீத்தேனோட கெமிக்கல் ஃபார்முலா என்னமா? CH4. இந்தியாவில் இயற்கை வாயு கிடைக்கக்கூடிய இடம் குஜராத்தில். அதாவது சதுப்பு நிலம்லாம் எங்கே இருக்குது அங்கெல்லாம் கிடைக்கும். அங்கே அஸ்ஸாமில் அரக்கான் வடகிழக்கு பகுதி அஸ்ஸாம், அங்கே கோண்டுவானா லேண்டு மத்திய இந்தியா, கோதாவரி கிருஷ்ணா கிழக்கு கடற்கரை, குஜராத் இங்கே அஸ்ஸாமு, மத்திய இந்தியா இங்கேயும் கிடைக்கும் பொழுது கோண்டுவானான்ட்டு. கோதாவரி கிருஷ்ணா ஆற்றுப்படுகை டெல்டா, காவேரி ஆற்றுப்படுகை, இந்தோ கங்கை வடிகால் நிலப்பகுதி இந்த இடத்துல. உலகில் மிக உயரமான மற்றும் பெரிய காற்றாலை ஹவாய் தீவில் இருக்காமா. ஹவாய் தீவு தெரியுமா? யாருக்கு சொந்தம் அது? டக்குன்னு வந்துச்சு ஆன்சரு, ஆனால் தப்பு. அமெரிக்காவுக்கு சொந்தம். மேப்பில் எல்லாம் வேணும். இந்த இடத்துல வரும். தெரியுதா? இந்த மேப்பு இந்த இடத்துல வரும். ஹவாய் தீவு பசிபிக் ஓசனில் இருக்கும். உயரமான காற்றாலை அங்கே தான் இருக்குது. காற்றாலையை பார்த்துடலாமா?
உயரமானது அங்கே இருக்காமா. ஏதோ மலை மேலே வச்சுருக்கானுங்க போல் இருக்கு, அதனால தான் உயரம்னு போட்டிருக்கானுங்க. மலை மேலே இருக்கும் போல் இருக்கு. மிகப்பெரிய காற்றாலை பண்ணை அதிகமாக நிறையா இருக்குது இந்த மாதிரி கசகசன்னு. ஆரல்வாய் மொழி கன்னியாகுமரி. முப்பந்தலா, முப்பந்தல் தான் இன்னொரு பேர், பக்கத்து ஏரியா முப்பந்தல். அடுத்தது புவியின் மேற்பரப்பில் அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டானுங்க, அங்கே யூஸ் பண்ணுவான். அந்த தீவில் மக்கள் இருக்காங்களே அவன் யூஸ் பண்ணிக்குவான். இருப்பாங்க. யுஎஸ்ஏ நாட்டுக்கு சொந்தமான தீவு அது. அங்கே மக்கள் தொகை இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? அடுத்து பாருங்கள், பூமியோட பரப்பு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த படத்தை பார்த்தவே தெரியும். சரியா? பெரும்பாலும் தண்ணி தான் இருக்கும். 29% தான் லேண்டு, அதை தான் சொல்கிறாங்க. 71% நீல். மனிதன் மைய நரம்பு மண்டலம், பக்க நரம்பு மண்டலம், குழந்தைகள் மூளையில் வளர்ச்சியை பாதிக்கும் தனிமம். இதில் சொல்கிறாங்க, இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஈயம் இதெல்லாம் இருக்குல்ல, அது தண்ணியில் கரைஞ்சி போயிடுது. அது மீன் சாப்பிட்டு அதோட டிஷ்யூவில் போய் உக்காந்துக்கும். அதை நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஈயம் நம்ம மூளையை நரம்பு மண்டலத்தை போய் பாதிக்குதாமா. சொல்லுவாங்க, என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியலங்க, பையன் அந்த மாதிரி ஆகிட்டான், திடீர்னு நல்லா இருந்த பையன் அப்படின்னு. அப்போ மூளை பேசாதீங்க தயவு செஞ்சு, பிரபாகர் கவனிங்க. அப்போ அந்த இது வந்துட்டு ஹெவி மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஈயம் குரோமியம்லாம். சரியா? நமக்கு உடம்பு இந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. அதேமாதிரி மூச்சு திணறல், ஆஸ்மாவுக்கு காரணம் குரோமியம். இதேமாரி போயிடும், சாப்பாடு மூலிமா உடம்புக்குள்ளே போயிடும். குரோமியம் தெரியும் இல்லையா? டேப்லாம் இருக்குல்ல, மேலே பலபலன் இருக்குல்ல, சைக்கிள் ஹேண்ட்பார், அதெல்லாம் அதான் குரோமியம். சாப்பாட்டு மூலிமா உள்ளே போயிடும், நமக்கு இந்த மூச்சு திணறல், ஆஸ்துமாலாம் கொண்டு வந்துடுது. அதேமாதிரி சிறுநீரகம், காட்மியம், இது எல்லாமே ஹெவி மெட்டல்ஸ். ஈயம், குரோமியம், காட்மியம், மெர்க்குரி எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்தந்த பிரச்சனையை கொண்டுட்டு வருது, காட்மியம். அதேமாதிரி மூளை, சுவாச மண்டலத்தை பாதிக்கிறது பாதரசம், மெர்க்குரி இவங்கெல்லாம். அதேமாதிரி டயாக்சின், பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, நெகிழிகள், அதை எரிக்கிறதுனால டயாக்சின்ற ஒரு நச்சு பொருள் வருது, வெளியாகும். ஒரு பேட் ஸ்மெல் வரும் பாருங்கள், பிளாஸ்டிக் எரிக்கும் பொழுது அங்கே நிற்கவே முடியாது. இனப்பெருக்க மண்டலத்தை பாதிக்குது, குழந்தை பெறது, குழந்தை வளர்ச்சி, இதெல்லாம் பாதிக்கும். மின்னணு கழிவுகள், இப்போ நம்ம கம்ப்யூட்டர், மொபைல்லாம் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது. இதில் ஃபுல்லாக இந்த ஹெவி மெட்டல்ஸ்லாம் இருக்குது. அதை தூக்கி குப்பைகள் அங்கங்கே போட்டோன்னா என்ன ஆகும், திரும்ப சாப்பாடு மூலியமாக நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். பயங்கர டேஞ்சர். அக்ரிமெண்ட்டே இருக்குது, எந்த கம்ப்யூட்டருக்காரன் உங்கள்கிட்ட மொபைல்காரன் உங்கள்கிட்ட விற்கிறானோ அந்த மொபைல்காரன் ரிட்டன் வாங்கிக்கணும், நீங்கள் வீட்டில் போடக்கூடாது. அதனால தான் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறானுங்க பாருங்கள் உங்கள்கிட்ட, அதுக்கு தான் எடுத்துக்குவான். அதை அவன் தான் வாங்கிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணணும், அக்ரிமெண்ட். புரிஞ்சுதா? உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறான்ல, அதுக்கு சும்மா கணக்கு காட்டிடுவான். என்கிட்ட வீட்டில் 4 மொபைல் கிடக்குது, சும்மா தூக்கி குப்பையில் போட்டால் என்ன ஆகும்? ஆமாம், பயங்கர டேஞ்சர். இந்த படத்தெல்லாம் வருது இல்லை, என்ன படம் அது? புரியல. சிங்கம் 3யா? தெரியல அதெல்லாம். அடுத்தது 66% மின்னணு கழிவு இருக்கும். அப்படியாப்பா. கழிவுகளை கையாளும் முறைக்கு பேர் 4R. இந்த மாதிரி நான் ரெனியூவபுள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதான் 4R. நுண்ணுயிர்கள். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். எங்கேயும் போயிடாதீங்க.